பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். பிறந்த ஒவ்வொரு உயிரும் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது, தான் அனுபவிக்க வேண்டிய கெட்டது, இதையெல்லாம் அனுபவிச்சே ஆக வேண்டும். அனுபவிச்சாதான் அடுத்த பிறவியும் எடுக்க முடியும். இது யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி சக்தி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வத்துடைய கட்டளை இது. முதல் 6 மாதத்துக்கு முதல் 6 மாதத்திற்கு நான் சொன்ன ஏற்கனவே பயங்கரமாக எரிச்சல் வரும், கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு. உங்கள் டங்கு நாக்கை ரொம்ப கவனமாக கையாளணும். வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு நம்ம பேசிட்டு வரோம். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசி அதீத கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி 5 ரூபா வச்சு ஆடுறேன்ற போது 5 லட்சம் 5 கோடி போய்டும் கண்ணிமைக்கிற நேரத்தில். அதே மாதிரி கூடா நட்பு கெடுக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோன்னா பணம். ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு கடன் கொடுக்கணும். உங்கள் பணத்தை நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நீ யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டாராக கிழிச்சிட்டு இருக்காரு, உங்களை அவமானப்படுத்துறாரு. நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களால் கேட்க முடியல, என்னதான் பண்ணாலும் வாங்கவும் முடியல. இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் இனிமேல் நீங்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க. சம்பாதிச்சதுக்கப்புறம் எது முக்கியமோ தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, குறித்து வச்சுக்கோங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடும் இந்த ஆண்டில். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் மிதுன ராசியா இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மிதுன ராசியா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ் நடக்குதா, தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். 1. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. அதீத கவனம் தேவை. ஜென்ம குருவாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரும்னு சொல்லலை, வரலாம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய சார் ஒரு 10 வருஷம் சார் 15 வருஷமாக நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்தியாவுக்கு செட்டில் ஆகணும் சார், இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்றைக்கி அதிகம் அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட. ஏன்னா இந்த நாட்டில் இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டில் நான் பல நாடுகளில் இருந்திருக்கேன். இங்கே இல்லாதது எந்த நாட்டிலையும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொல்யூஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன வசதிகள் இருக்குன்னா, 24 மணி நேரமும் சாப்பிட முடியும், 24 மணி நேரமும் ட்ராவல் பண்ண முடியும், 24 மணி நேரமும் மருத்துவ வசதி கிடைக்கும். இது இந்த பூமியில் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்குமான்னா எண்ணி விரல் விட்டு பார்த்துடலாம். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து 2 மணிக்கு உட்காந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அமுத்துனீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார் பார்சல். நீங்கள் நைட்டு ஒரு 3 மணிக்கு எழுந்து உடம்பு சரியில்லை வயிற்று வலிக்குதுன்னா உடனே மருத்துவம் பார்க்கறதுக்கு
ஒரு 300 ஆஸ்பத்திரி இருக்குது. நீங்கள் நைட்டு வந்து இப்போ வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்து நான் வந்து இங்கேருந்து திருப்பதி போகிறேன், இல்லை வந்து ஒரு காளஹஸ்தி போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ராவல்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஊபர் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். இந்த வசதி சத்தியமாக சொல்கிறேன் அன்பர்களே, எந்த நாட்டிலையும் கிடையாது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி நண்பர்கள், சார் எனக்கு ஒரு 15 வருஷம் சர்வீஸ் ஆச்சு சார், ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கேன் சார், எனக்கு கிடைக்கல சார், பெரிய அளவில் சம்பளத்துலேயும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல சார் அப்படின்னீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் கண்டிப்பாக தரும். ஆக ஒட்டுமொத்தத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அப்ராட் ஜாப்ஸு, அப்ராட் எஜுகேஷன், அப்ராட் மேரேஜ், அப்ராட் செட்டில்மெண்ட்டு நடக்கும். நிறைய பாக்கியங்கள், தொழிலில் வந்து நினைத்து பார்க்க முடியாத பாக்கியங்கள் உண்டாகும். சட்டத்துறையில், அரசியல் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவாக வருவதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குடைய பரஸ்பர நட்பில் கவனம் தேவை, ஒத்துமையில் கவனம் தேவை. குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடியவங்களாம் தேவையில்லாத வார்த்தையை விட வேணாம்னு சொல்லியிருக்கோம். தாய் தந்தை கிட்ட மரியாதையுடனும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறக்காமலும் செய்ய வேண்டும். எல்லாத்தையோட முக்கியம், பணம் வரும், வந்த பணத்தை காப்பாற்றணும். அதை செலவு பண்ணி கண்ணாபின்னு விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கே என்று கூறி, மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் நடக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பார்த்தோம். அதற்குள்ள தீர்வுகள் என்ன? முதல் தீர்வு, சனீஸ்வரன் தர்மகாரகன். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, உங்களோட வசதி என்ன, ஒரு பக்கம் வசதி, ஒரு பக்கம் மனசு. பல பேருக்கு வசதி அதிகமாக இருக்குது, மனசு கம்மியாக இருக்குது. சில பேருக்கு மனசு அதிகமாக இருக்குது, வசதி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ மனசு இருக்கோ, உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஏற்ற தகுந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நவகிரகம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி. ரெண்டாவது, பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில், கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில், கல்விக்காக யார் யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச புத்தகங்கள், பை, இந்த யூனிஃபார்மு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸு இதெல்லாம் கட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குழந்தைக்கும் சரி, உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் சரி, மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், நடந்தே தீரும். ஆண்டவன் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் தான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்.